தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்பட்ட விஷயம்தான் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த விஷயத்தை ஒரு முக்கியமான புள்ளி உறுதிப்படுத்தி இருக்கிறார், அம்பலப்படுத்தி இருக்கிறார். கஞ்சிப்பான இம்ரான் ஒளிந்து மறைந்து பல நாட்களாக பல வருடங்களாக போலீசாருக்கே தண்ணி காட்டிய ஒரு பாதாள குற்றவாளி என்று சொல்லலாம். திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர், போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று சொல்லலாம். இப்படி இருக்கைக்குள்ள இந்த கஞ்சிப்பான இம்ரானுடைய நண்பர்கள் அண்மையில் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு ரத்மலான சைமா உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். ஆனால் கஞ்சிப்பான இம்ரான் அங்கே கைது செய்யப்படவில்லை. காரணம், அந்த நாட்டில் இருப்பாராக இருந்தால் அந்த நாட்டு போலீசாரோட ஒத்துழைப்போடு நிச்சயமாக இந்த 3 பேரோட சேர்த்து இவர் கைது செய்யப்பட்டிருப்பார். ஆனால் வேறு ஒரு நாட்டுக்கு தப்பியோடினபடியால்தான் கைதாகாமல் அவர் தப்பியோடி இருக்கிறார். இப்போ இத்தாலியில் கைது செய்யப்பட்டதாகவும் வெகு சீக்கிரம் கூடிய விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜேசேகர் தான் தெரிவிச்சிருக்கிறார். அம்பாந்தோட்டையில் நடந்த ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார் வெளிப்படையாகவே. அதாவது முக்கியமாக என்ன சொன்னால், கைது செஞ்ச உடனேயே நாட்டுக்கு அழைத்து வருவது என்பது சிக்கலான ஒரு விஷயம். ஏனென்றால் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது, அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே கொண்டு வரலாம், சில நாட்கள் எடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக இங்கே கொண்டு வரப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு முக்கியமான புள்ளி, போலீசாரால் தேடப்பட்டு வந்த புள்ளி, நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த புள்ளி என்று சொல்கிறதோட இவருக்கு பெரியதொரு நெட்வொர்க் இருக்குது. அப்போ இவரை கைது செய்து இவர்கிட்ட விசாரணை நடத்தினா இன்னும் நிறைய பேர், நிறைய முன்னாள் அரசியல்வாதிகள், எம்பிக்கள் நிறைய பேரும் சிக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இவருடைய கைது என்பது மிகவும் முக்கியமான ஒரு கைதாகத்தான் பார்க்கப்படுகிறது, சாதாரண கைது அல்ல. அனுர அரசாங்கம் இப்போ எடுத்து வர நடவடிக்கைகள் தொடர்பிலும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், கடந்த காலங்களில் சில அரசியல்வாதிகளே இவ்வாறான பாதாள குற்றவாளிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதில் அடுத்ததாக ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போ கைதாகி இருக்கிற சிரான் பாசிக் என்ற ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று கூறப்படுற அளவுக்கு அவருடைய போதைப்பொருள் வலையமைப்பு இருக்கின்றது. இலங்கைக்கு, அதாவது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்புகிற 5 பிரதான குற்றவாளிகளில் இந்த சிரான் பாசிக் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அப்படி அவருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்புகளே இப்பொழுது அம்பலமாக இருக்கின்றது. அப்படி இருக்கைக்குள்ள அரசியல்வாதிகளின் ஆதரவு இல்லாமல் கடந்த காலங்களில் இந்த போதைப் பொருள் கடத்தலோ, வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை அனுப்புவதோ, இங்கே குற்றச்செயல்களில் ஈடுபடுவதோ அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் இல்லை. இப்பதான் இவர்கள், அதாவது முக்கியமான புள்ளிகளை கைது செய்யப்படுவதால் அவர்களுடன் தொடர்புல இருந்த அரசியல்வாதிகள், எம்பிக்கள், யார் யார் அரசியல் பிரமுகர்கள் என்பது குறித்து திட்ட தெளிவாக கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வர இருக்கு. இந்த அம்பாந்தோட்டையில் பேசிய அருண ஜேசேகர பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இவருடைய கைது இத்தாலியில் நடந்திருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தியதோட கடந்த காலங்களில் நடந்த சம்பவத்தையும் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். அரசியல் முக்கிய புள்ளிகள் ஆபத்தான குற்றவாளிகளோடையும் ஆபத்தான குழுக்களோடையும் நெருங்கிய தொடர்புல இருந்திருக்கிறார்கள். யார்? முன்னாள் அரசாங்கங்களில் இருந்த அரசியல் பிரமுகர்கள் என்று சொல்லப்படுகிற சில அரசியல்வாதிகள் இப்படியான குற்றக்கும்பல் உறுப்பினர்களோட தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்றும் விரைவில் அது வெளிச்சத்துக்கு வரும் என்றும் அனுர அரசு முக்கிய குற்றவியல் நெட்வொர்க்கோட தலைவர்களையே குறிவைத்து இலக்கு வைத்து இப்பொழுது அரஸ்ட் பண்ணி வருகிறது என்று சொல்லியும் இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற குற்றவாளிகளை என்று இல்லாமல் நாங்கள் முக்கியமான இந்த தலைவர்களையே இலக்கு வைத்து, எப்படி அது ரிஸ்க் தான், அது சவால் தான். ஆனால் ரிஸ்க் எடுத்து அவர்களை கைது செய்வதற்கு அனுர அரசாங்கம் தயாராகி வருவதோடு அதற்குரிய நடவடிக்கைகள் தான் இப்போ முன்னெடுக்கப்பட்டு வருது. அப்படி ஒரு நடவடிக்கை தான் இவ்வளவு நாளுமே ஒளிந்திருந்த கஞ்சிப்பான இம்ரானுடைய கைது என்று சொல்லி அனுர அரசாங்கம் இந்த நடவடிக்கையை சட்டவாட்சியின் அதிகாரத்தின் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியாக செய்யுதென்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த கைது உங்களுக்கு தெரியும், சிரான் பாசிக். இலங்கையில் இலங்கையிலிருந்து தான் தப்பி போனவர். தெகிவலையை சேர்ந்த சிரான் பாசிக் 48 வயது. இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு தப்பி போய் துபாயில் இப்போ கைதாகி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். முதல் சொன்னாங்க 48 மணி நேரம் இல்லை, 72 மணி நேர விசாரணை என்று சொன்னாங்க. 72 மணி நேரம் தடுப்பு காவல் இருக்கணும் என்று. இப்போ அந்த 72 மணி நேர தடுப்பு காவல் முடிகிற டைம் பார்த்து 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நானும் முன்னர் காணொலியில் சொல்லியிருந்தேன், இவருடைய கைதும் ஒரு மிகப்பெரிய கைது. இவர் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. இவர் 72 மணித்தியாலங்களில் விசாரணைகள் முடிஞ்சு விடுதலையாவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. காரணம், இவருடைய பின்னணி அப்படி
மோசமாக இருக்கின்றது. ஆகவே இவருக்கும் தொடர்ச்சியாக தடுப்பு காவல் இருக்கும், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார், சிறைக்குள்ளாம் போவார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது உறுதியாகி இருக்கின்றது. முன்னர் கெகல்பத்ர பத்மே உட்பட பாதாள குழுவினர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு வந்து இதே மாதிரி தான் சம்பவம் நடந்தது. முதல் குறிப்பிட்ட மனத்தியாளங்கள் விசாரணை, பிறகு 90 நாட்கள் தடுப்பு காவல் என்று சொல்லி இப்போ நாள் முழுவதுமே உள்ளதான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் சிரான் பாசிக்கும் சம்பவம் பதிவாகி இருக்கிறது. 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது நீதிமன்றம். இவர் வந்து துபாயில் கைது செய்யப்படுறார். துபாயில் ஒரு பிரபல தொழிலதிபர் போல தான் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி சில வியாபாரங்களையும் அங்கே செஞ்சு வந்திருக்கிறார். அப்போ பிரபல தொழிலதிபர் போல காட்டிக்கொண்டு போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறார் இந்த சிரான் பாசிக். அதோட இலங்கையில் சிறைச்சாலைகளில் அண்மையில் நடந்த கலவரங்கள், நீர்கொழும்பு, மகர சிறைச்சாலை என்று சொல்லி சகல சிறைச்சாலைகளிலும் நடந்த கலவரங்களோட இவருக்கு தொடர்பு இருக்கின்றதா, இவர் யாரையும் தூண்டிவிட்டாரா, பணத்தை கொடுத்து இப்படி செய்யுங்கள், கலவரத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொன்னாரா என்பது குறித்து விரிவாக ஆராய்ந்து வருகின்றார்கள். காரணம், இலங்கைக்கு போதைப் பொருளை அனுப்புகின்ற 5 மிகப்பெரிய குற்றவாளிகளில் ஒருவராக இந்த சிரான் பாசிக் இருக்கிறார் என்று சொன்னால், சிறைக்குள்ள இருக்கிறதும் இப்போ கலவரத்தை உண்டு பண்ணியதும் போதைக்கு அடிமையானவர்களும் போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டவர்களும் தான் அங்கே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணியவர்கள். ஆகவே யாரோ அதற்கு தூண்டுதலாகவும் பின்னாலே இருந்தும் செயல்பட்டவர்கள் என்பதும் உறுதியாகிவிட்டது. அப்போ அந்த தூண்டுதலுக்குரிய நபர் இந்த துபாயில் கைது செய்யப்பட்டு இப்போ இலங்கைக்கு வந்த சிரான் பாசிக்கா இருக்குமான்னு சொல்லி போலீசார் அதிதீவிர விசாரணையை முன்னெடுத்து வருவதோட இவர் 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவத்தோட இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. வெலிக்கடை சிறைச்சாலையில் 2012ஆம் ஆண்டு நடந்த கலவரத்தில் இந்த சிரான் பாசிக்கு நேரடி தொடர்பு இருப்பது அம்பலமாக இருக்கிறதால இப்ப நடந்த சிறைச்சாலை சம்பவங்களோடையும் இவருக்கு தொடர்பு இருக்கான்னு சொல்லி விரிவாக விசாரிக்கப்பட்டு வருது. அதோட இந்த சிரான் பாசிக்கோட முக்கியமான சொத்து விவரங்களும் வெளியாகி இருக்கின்றது. கொழும்பு சுகததாச பில்டிங்கில் அங்கே வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்த நேரத்தில் புதிய அரசியல் கட்சி ஒன்றுக்கு வந்து ஆக்களை இவர் சேர்த்திருக்கிறார். ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் படி கொடுத்து 10 பேருந்துகளை அனுப்பி தெகிவளையில் இருந்தும் கல்கிசையில் இருந்தும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆக்களை ஒவ்வொருத்தருக்கு 3000 ரூபாய் கொடுத்து இந்த புதிய அரசியல் கட்சியோட அந்த விளம்பரத்துக்கு, கட்சியோட தேர்தல் பிரச்சாரங்களுக்காக இவர் வந்து ஆக்களை கூட்டியிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவர் வந்து போதைப்பொருள் கடத்தல் என்பதை தாண்டி அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தொடர்பு இந்த போதைப்பொருள் குற்றவாளி சிரான் பாசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ற விஷயம்தான் இன்றைக்கு சற்று முன்னர் வெளிவந்திருக்கின்றது. அப்ப இலங்கையின் முக்கிய அரசியல் கட்சிகளுக்கும் இவர் பணம் கொடுத்து வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களோ, மேடைகளோ அல்லது அதுக்குரிய செலவுகளோ, அரசியல் கட்சிகளுக்கான தேவைப்பாடுகள் இருக்கும் பொழுது அந்த செலவுகளுக்காக இவர் வந்து காசை கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? அவர்கள் வெற்றி பெற்றாலோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இவர் பாதுகாக்கப்படுவார், அரசியல் தேவைகள் மூலமாக இவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், தன்னுடைய போதைப்பொருள் கடத்தலை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற உள்நோக்கத்தோட இவர் காசு கொடுத்து வந்த விஷயமும் வெளியாகி இருக்கிறது. அமீரகத்தில் பாதுகாப்பு விதிகளை மீறி இராணுவ தளங்கள் தொடர்பான தடை செய்யப்பட்ட காணொளிகளை இவர் தன்னுடைய தொலைபேசியில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தான் அங்கே கைது செய்யப்பட்டு 5 மாதம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரே வாக்குமூலத்தில் சொல்கிறார். அங்கே வந்து நான் கைது செய்யப்படுறேன், காரணம் அந்த தடை செய்யப்பட்ட காணொளிகள், ஈரான் தொடர்பான காணொளிகள், ஆயுதங்கள், துப்பாக்கிகள், அந்த பறக்கிற விமானம் தொடர்பான காணொளிகளை தன்னுடைய தொலைபேசியில் வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் அதை பார்த்துட்டு தன்னை கைது செய்தார்கள். ஒவ்வொரு நாளுமே தன்னை விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். பின்னர் இலங்கைக்கான பாஸ்போர்ட்டை எடுத்து போகிறதுக்கான வழியை பாருங்க என்று சொல்லி தன்னை அனுப்பிவிட்டார்கள் என்று அவர் வாக்குமூலத்திலையும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஆகவே இவருடைய கைது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கஞ்சிப்பான இம்ரானுடைய கைது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சிரான் பாசிக் என்ற 48 வயதுடைய இந்த போதைப்பொருள் கடத்தல்காரரோட கைதும் மிக முக்கியமானது. நடக்க இருக்கும் விசாரணைகளில் அந்த அரசியல் கட்சிகள் என்ன, அரசியல்வாதிகள் யார் என்பது குறித்தும் விரிவாக தெரிய வரும். அடுத்தடுத்த காணொளியில் அதை கொண்டு வருவேன். இலங்கையில் 4 வங்கி முகாமையாளர்கள் அதிரடியாக வங்கிகளுக்குள்ள வைத்தே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்று சொன்னால், $1 பில்லியன் அமெரிக்க பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கடத்திய சம்பவம் குறித்து தான் இந்த தனியார் வங்கிகளினுடைய 4 முகாமையாளர்கள், 4 தனியார் வங்கிகளின் 4 முகாமையாளர்கள் வங்கிகளுக்குள்ள வச்சே சிஐடியால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்படி ஒரு சம்பவம் இலங்கையில் முதல் தடவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தனியார் வங்கியினுடைய முகாமையாளர்கள் 4 பேர் ஒரே நாளில் இப்படி கைது செய்யப்படுவதும், இப்படியான ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து இங்கிருந்து இவ்வளவு தொகை பணத்தை வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக கடத்தி கைது செய்யப்படுவதும் இலங்கையில் முதன்முறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 முகாமையாளர்கள் இதால் எப்படி பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால்,
ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் என்று சொல்லி பாரிய தொகை பணம் இந்த மோசடியை வழிநடத்திய பிரதான நபர்கிட்ட இருந்து இந்த 4 முகாமையாளர்களுக்கும் போயிருக்கு. இவர்கள் இந்த பணத்தை கடத்துவது என்பது சும்மா கடத்தவில்லை, ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும், இவர்களுக்கு பிரயோசனம் இருக்கும் தானே. அந்த பிரயோசனம் என்ன என்றால் அதையும் வந்திருக்கின்ற செய்திகளில் 4 அதிகாரிகளுக்குமே ஒரு கிழமைக்கு 30,000, 50,000, 1 லட்சம் என்று சொல்லி வந்ததோட அதில் ஒரு மேனேஜருக்கு 10 லட்சம் ரூபாவும் வந்திருக்கு. ஒரு கிழமைக்குள்ளேயே 10 லட்சம் ரூபாவும் ரொட்டேட் ஆகிருக்கு, அவருடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்குன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகளை இப்போ குற்றப்புலனாய்வுத்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவினர் முன்னெடுத்து வராங்க. பார்க்கலாம். இன்னுமே அந்த வங்கிகளினுடைய விவரங்களோ முகாமையாளர்களினுடைய விவரங்களோ அது வரவில்லை, அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம். தொடர்ச்சியாக நடக்கும் விசாரணைகளில் மேலதிக சம்பவங்கள் அம்பலமாகும். பிள்ளையான் உட்பட 4 பேருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கைதாகி சிறையில் இருக்கிறார் பிள்ளையான். பொலனறுவை மேல் நீதிமன்ற சட்டமா அதிபரால் தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால், கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தான் இந்த குற்றப்பத்திரிகை பிள்ளையான் உட்பட மேலும் 4 பேருக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான அதிரடியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நீண்ட நாட்களாக இவர்களும் சிறையில் இருக்கிறார்கள். பார்க்கலாம் இதன் முடிவு என்ன என்று. இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் போலையும் நிதி குற்ற புலனாய்வு அதிகாரிகள் போலையும் போலியாக நடித்து மக்களின் வங்கிகளில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வங்கிகளில் இருக்கிற பணத்தையும் மோசடியாக திருடுற கும்பல் தொடர்பில் இப்பொழுது நிறைய முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கிறதாக அறிய கிடைச்சிருக்கிறது. செய்திகளையும் வெளிவந்திருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வான விஷயம். உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், சகோதரர்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை சொல்லுங்க, பகிருங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை பகிருங்க. எப்படி என்று சொன்னால், கூடுதலாக ஓய்வு பெற்றவர்கள், வேலையில் ஓய்வு பெற்றவர்கள், பென்ஷன் எடுக்கிறார்கள், அதோட வயோதிபர்களைத்தான் இவங்க டார்கெட் வச்சு செய்கிறாங்களாம். என்ன நடக்குன்னு சொன்னால், தொலைபேசி அழைப்புலையோ சோசியல் மீடியாவிலேயோ தான் இது கூடுதலாக அரங்கேற்றப்படுது இப்படியான மோசடிகள் என்று சொல்லியும். முதலாவதாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பேங்கில் மோசடியாக பணம் வந்திருக்குன்னு சொல்லி இவர்கள் உத்தியோகபூர்வமான அதிகாரிகள் போலத்தான் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அதுக்கேற்ற மாதிரியான பேங்க் ஐடி, பேங்க் முத்திரை உட்பட நிறைய விஷயங்கள் ஒபிஷியல் மாதிரி தான் இருக்கும், மக்கள் நம்புகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மோசடிக்காரர். அப்போ இவங்க கால் பண்ணி உங்களுடைய வங்கியில் இப்போ 2 லட்சம் இருக்குன்னா அந்த 2 லட்சம் ரூபா ஏதோ ஒரு சட்டவிரோதமான முறையில் தான் உங்களோட பேங்குக்கு வந்திருக்குது. அப்போ இது வங்கியால் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அரசாங்கத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை நீங்கள் பாதுகாக்கணும். இந்த பணம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் சொல்கிறத தயவு செய்து செய்யுங்க. இன்னொரு பேங்குக்கு, இன்னொரு தனியார் பேங்குக்கு இந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்ல அவர்களும் பயந்து போய் அந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த காசு எங்கே போகுதுன்னு சொன்னால், எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட், தனியார் வங்கி அக்கௌண்ட் இப்படியான மோசடி செய்கிற நபரில் ஒரு நபராக இருக்கும். அவர்களுக்கு அந்த காசு போகும், அதோடு அவர்கள் போயிடுவார்கள். இப்படித்தான் சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. அப்போ இதில் காவல்துறை சீருடை, வங்கி முத்திரை, பேங்க் ஐடி கார்டுன்னு சொல்லி எல்லாமே ஒபிஷியலாக அந்த மோசடிக்காரர்கள் வச்சிருக்கிறார்களாம். இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால அப்படியே அந்த காசை மறக்க வேண்டியதுதான். ஆகவே மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை போலீஸார் உட்பட இந்த குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியான அழைப்புகள் வந்தாலோ அல்லது யாரும் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொன்னாலோ, ஒபிஷியல் அழைப்பு போல இருந்தாலும் 1க்கு 100 தடவை யோசியுங்கள். நேரடியாக வங்கிகளுக்கே தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை அவர்களுடன் இப்படி ஒரு கோல் வந்திருக்குது, இதை நாங்கள் செய்யலாமா, இது நீங்கள் தானா என்பதை நேரடியாகவோ உண்மையான அந்த ஒபிஷியல் இலக்கத்துக்கோ தொடர்பு கொண்டு இல்லது உரியவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்களிடம் இருக்கும் பணம் மாயமாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. இது சும்மா ஒரு விழிப்புணர்வு அல்ல. ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றது, நிறைய பேர் ஏமாந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஏமாற்றமாக மாறலாம். ஆகவே இப்படியான மோசடி புதிதல்ல. இலங்கையில் அடிக்கடி இப்படியான நிதி மோசடிகள், இணைய மோசடிகள் நடந்து கொண்டுதான் வருது. ஆகவே உங்களுடைய பணத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முக்கியமான விஷயங்களை தாரு நியூஸ் அப்டேட் சேனலில் பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய சேனல் அப்டேட்டில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். தொடர்ச்சியாக பார்க்கணும் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம்.